காட்டுறேன். என்ன இது பழம்? நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்? 2. ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பழம் வாங்கிட்டு வர சொன்னீங்க. எவ்வளவு கொடுத்த? 1 ரூபா. 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்? 2 பழம். ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு எங்க? இன்னொன்னு தாங்க இது. சாப்பாட்டு ராமர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு ஈட்டிங் சேலஞ்சில் என்ன பார்க்க போறோம்னா, அனைத்து வகையான ஃப்ரூட்ஸும் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா, தர்பூசணி, கொய்யா, செவ்வாழைப்பழம், அதுக்கடுத்து வந்து பச்சை வாழைப்பழம், அதுலேயே மஞ்சள் வாழைப்பழம், அதுக்கடுத்து வந்து மாம்பழம் இருக்கு, ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாச்சி, திராட்சை, லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு, எலுமிச்சம்பழம். இன்னைக்கு ட்விஸ்டே என்னன்னா, எலுமிச்சம்பழத்தை அதுவும் பச்சை ராவா சாப்பிட்டுருக்கேன், அதுவும் தோல் கூட விடக்கூடாது. நீங்க எலுமிச்சம்பழத்தை இப்படி கட் பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் கத்தி வச்சிருக்கான். இப்படி கட் பண்ணிட்டு இந்த 2 பாதியாவது வாய்க்குள்ள போட்டு தான் சாப்பிடணும். 2 பீஸுக்கு மேல கட் பண்ணக்கூடாது. 2 பீஸா தான் கட் பண்ணி சாப்பிடணும். இல்ல அது எப்படினாலும் கட் பண்ணிடுவோம். சரி 2 பீஸா கட் பண்ணணும். அதான் வாய்க்குள்ள போட்டு தான் சாப்பிடணும். சேலஞ்சுனா அது போக இது எல்லா பழங்களையும் சாப்பிட்டு ஜெயிக்கிற ஆளுக்கு சிறந்த பரிசு ஒண்ணு, மிகப்பெரிய பரிசு இருக்கு. இன்னைக்கு பிரம்மாண்ட பரிசு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய என்ன ப்ரோ பிளேயர் வந்திருக்காப்ல. சரி, இந்த பழங்கள் சாப்பிட்றத நீங்க எப்படி நினைக்கிறீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அது பூரா அனைத்து வகையான பழமும் இருக்கு. இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டேங்க தலைவா. நானும் சாப்பிட்டது இல்லை. நானும் சாப்பிட்டு இல்லை. ஃபர்ஸ்ட் எந்த டிஃபரெண்ட் பார்த்தது இல்லை. இப்படி கண்ணை கவர்தா? எப்படி இருக்கு சேலஞ்சு? நல்லா இருக்கா? சேலஞ்சுனாலே டிஃபரெண்டா தானே இருக்கேனா? சரி பிரிச்சுக்கங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே. புதுசா இருக்கு. சுவாரஸ்யமா இருக்கா? இல்லைன்னா சும்மா இந்த 2ஐயும் வச்சு சாப்பிடுங்கன்னா எப்படி சாப்பிட்டு அது ஈஸியாக எல்லாரும் ஜெயிச்சிருவோம்ல. எனக்கு மட்டும் 2 கொய்யாப்பழம் வச்சிருக்கீங்களா? இப்போ இதெல்லாம் கொஞ்சம் நியாயமா தெரியலையா? சரி ஓகே, போட்டியை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து எலுமிச்சம்பழம் சாப்பிடணும். நல்லா புளிப்பா இருக்கும். நல்லா பாத்துக்கிறேங்க. எப்படி முழுங்குறது தெரியலையே. ஓகே, பரிசு கீழே வச்சிருவான். அங்கிட்டு பத்திரமா ஈரம்ல பக்கம் வச்சுக்கிறீங்களா? உங்க சைடா கூட வச்சுக்கிறீங்க. நீங்க யாரு வாங்குறாங்க? வெறித்தனமா ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. வியூவர்ஸ் பாத்துக்கங்க. அவரு வரும்போதே மிரட்டிட்டாப்ல நான் தான் ஜெயிப்பேன்ட்டு. சரி பரவாயில்ல, அவர் என்ன பழம் நிறைய சாப்பிட்டாங்க. எல்லாரும் யோசிக்கிறீங்க. நான் ஃபர்ஸ்ட் போடுறேன் பாத்து. இருங்கப்பா, ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே என்ன. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். நல்ல புளிப்பு. முடியணும். நெக்ஸ்ட் போலாம். நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருவு மாட்டு சாரி. இந்த திட்டு பழைய அமைச்சுங்களேன். நீ எங்கேனாலும் என்ன வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஏன்னா அவர் ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்ததை போட்டு ஐயா என்னடா இதுக்கே புளிக்குதடா. நம்ம சொன்னியா ஜெயிச்சிருவோம்னு. அப்படி பேசக்கூடாது. அது யார் ஜெயிப்பான்றது கடைசியில் தான் இருக்கு. சரி என்ன பண்றது? 1 2 3. என் தலைவர், தங்க தலைவர், ப்ரோ பிளேயரு ஸ்லோ ஆயிட்டாரு. 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்குறாரு. ஒன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. நீங்க அது உங்க விருப்பம். கடிச்சு சாப்பிடலாம். போச்சு அவ்வளவுதான். நல்ல வேலை சேலஞ்சில். நம்ம இதுக்கு தானே சொன்னோம் எலுமிச்சை.
வாந்தி இருக்கக்கூடாது, வாந்தி இருக்க அளவுக்கு பார்த்துக்கிட்டு அந்த புளிக்க நாக்கில் அது என்னது பல்லெல்லாம் கடகடத்து போச்சுறான். கடகடத்து போகிற அளவுக்கு சேலஞ்சு. எனக்கு போதே எனக்கு பயமாக இருக்குப்பா. இத்தனை வரட்டி எப்படி முடிவு வரணும்? பெப்பா இருக்குது இது ஒன்று இருக்கும். நீங்கள் இன்னும் முடிக்கலையா? நீங்கள் வித்தியாசமாக விழுவியா? கீத்து போட்டு அவர் தொழில் தெரிஞ்சவரா? ஊருக்குள்ள இருக்குதான் 4 நாள் அழகுராஜா வேணும். நம்ம கூட வச்சிருக்கோம்ல. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. பாஸ் நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். பூச்சிகள் விளாண்டுருக்காங்க. இருந்தாலும் பூச்சிகள் பீஸை என்னங்கடா அது கொய்யா பழம் விலை கிடைச்சா இருக்கு. இந்த மாதிரி பார்க்குறேன். என்னத்தை பார்த்தா பிடிச்சா ஏன் நம்மளே பார்க்குறீங்க? கண் வைக்காதியா? கண் வைக்கிறது கண்ணு. ஒரு அளவா வைங்கப்பா. எல்லாம் போட்டு வச்சா எங்க வைக்கிறது? இதை வேற நான் சொன்னேன், கேட்டாங்களா அவங்க? தர்பூசணி ஒன்று கொஞ்சம் நீ தான் கேட்க மாட்டேன்ட்டேன். நீ தான் 2 வைக்கணும்னே. வச்சா 2 வைக்கணும். தர்பூசணி 2 வச்சா காரணம் என்ன? இப்போ தண்ணி இன்னும் தண்ணி குடிச்சுக்கலாம் இல்லையே. தண்ணி எப்படி குடிக்கணும்னு கேட்டாதியா? ஆஹா, கருத்து கந்தசாமி நம்மளை பார்த்து ஏதோ கருத்து சொல்றான். இந்த சேலஞ்சிலேயே எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியுது கொய்யா பழம் கொஞ்சம் கடைசி இருக்கு. அதாவது ரொம்ப ட்ரையாக இருக்கும். செவ்வாழைப்பழம் நம்மளுடைய ப்ரோ பிளேயர் நம்மளே
வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்காண்டி டெடிகேஷன். ஆஹா, முடிச்சுட்டு தர்பூசணி ஏதாவது விட்டுப்பே இல்லை. அதெல்லாம் தருவான். என்னண்ணே விட்டுப்பே இல்லைண்ணே. சேலஞ்சு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? சபா இப்பவே கண்ணை கட்டுது. ரொம்ப டஃப்பாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். வாழைப்பழம் சாப்பிடும்போது கொஞ்சம் சிரமம் இருந்துச்சுன்னா வாழைப்பழத்தை ஒரு கடி இதை கடிச்சிட்டோன்னா ஈஸியாக உள்ளே போகுது. ஊறுகாய் தொட்டுக்கிறாரு. முக்கணியில் 1 மாம்பழம். வாழைப்பழம் தான் கிடைக்கல முக்கணியில். பலாப்பழத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், கிடைக்கல. ஆப்பிள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. அதை திங்கணும். என்ன உள்ளே போக மாட்டேங்கிற? உள்ளே போகணாங்குது. போகல. செம்மட்டு இருக்கு. அது கூட வாங்கி எதுங்கன்னு அவசியம் இல்லை. நோ ப்ராப்ளம். மாம்பழம் இருக்குதோ அது ஜெயிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் விடுங்க. இப்போ பழம் நம்மகிட்ட தான் கம்மியாக இருக்கா? என்னாச்சு தான் சாப்பிட சிரமம். என்னாச்சு நீங்கள் ரொம்ப டேஞ்சர் என்னாச்சு? என்னாச்சு டேஞ்சரா? போட்டிருக்கப்பா. என்னாச்சு உம்மட்டுது? தண்ணி பழம். தண்ணி பழம் இனிக்க மாட்டுது. சாப்பிட்டோம்னா எதையுமே சாப்பிட முடியாது. தலைவர் அண்ணாச்சியை முடிச்சாச்சு. அவனும் திறமா இருக்கான். சரி வாங்க வாழைப்பழத்துக்கு போவோம். சைடிஷுக்கு சைடிஷ் விட்டுக்கிட்டாரு நம்ம தான். அது வாழைப்பழத்துக்கு சைடிஷு அனாச்சி பழம். அது வேறு என்னது தப்பு சரி. ஆண்டி வாழைப்பழத்தை போட்டு என்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறீங்க? I'm always very hygienic, clean and neat.
கேட்டால் போடும் எல்லாத்துக்கும். அது தின்று விட்டு தான் இப்போ எனக்கு இதாக இருக்குது, எதையுமே திங்க முடியல. எதை சாப்பிட்டியா? அதெல்லாம் கணக்கே கிடையாது. முழுங்கி இருக்கணும் போட்டு முழுங்க முடியாதுல்ல. ஏன் மாத்திரை மட்டும் முழுங்குறியா? இது மாதிரி அதே முழுங்கிட முடியா? மாத்திரை கரையிருக்கு. வியூவர்ஸ், ஒரு 12 வகையான பழம் வச்சுருக்காங்க. நெருக்கி ஓரளவுக்கு முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது இந்த சேலஞ்சு. தற்போது என்ன ஒன்று வைக்க சொன்னேன். 2 தான் ரொம்ப கஷ்டம். இல்லை 2 வச்சது என்னன்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ தண்ணி தேவையை அது பூர்த்தி செஞ்சிருச்சு. அதுக்காக இப்படிலாம் சேலஞ்சு யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இவ்வளோ ஒரு அனைத்து வெரைட்டியும் வச்சு அதில் யார் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறான்றது வந்து ரொம்ப கடினமான செயல். ஆடு மாட்டுக்கிட்ட வச்சா கூட திங்க முடியாது. அதுவே போய் என்னப்பா நீங்கள் இப்படி வைக்கிறீங்கன்னு கேட்டுரும். இந்த பழத்தை கொஞ்சம் கம்மியாக தான் பையன் தான் சாப்பிடணும். வேகமாக சாப்பிட்டோம்னா வாமிட் பண்ணிடுவோம். இவ்வளோ சாப்பிட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அது வந்து இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா ஃபீவர்ஸ் ரத்தம் ஊறும். அப்போ உடம்புக்கு நல்லது. டெய்லி ஒரு பழம் சாப்பிடுங்க. ஆனால் ரேட்டு தான் கொஞ்சம் கூட இருக்குது. பார்த்து அது உங்கள் விருப்பம். 20 ரூபா சொல்கிறாங்க ஒரு பழம். நீங்கள் வாங்கிலாம் சாப்பிடாதீங்க, மரத்தை வச்சுருங்க வீட்டில். என்னண்ணே வயிறு நிறைஞ்சிருக்குண்ணே, வயிறு நிறைஞ்சிருக்கு. இது வந்து இப்படி 2 அறுத்து நான் கூட பழங்கள் போட்டி தானே ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 அறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எலுமிச்சம்பழம் சாப்பிட்டது பழங்கள் சாப்பிட்டது டிப்ஸா? இல்லைன்னா அப்புறம் எலுமிச்சம்பழத்தை திங்க மாட்டேல. பழங்கள்லாம் எல்லாத்தையும் சேர்க்கணும். அதே பழம் எலுமிச்சை பழம், வாழைப்பழம், செவ்வாழைப்பழம், நாவல் பழம், திராட்சைப்பழம், அன்னாச்சி பழம், அதில் வேறு கொய்யாப்பழம், அனைத்து பழமும் சேர்ந்தது தான் ஈட்டிங் சேலஞ்சில் ஃப்ரூட்டிங் இதில் வந்து நம்ம பலாப்பழமும் தேட்டர் வந்து ஆப்பிள் பழம் வந்து கிடைக்கல. ஃப்ரூட்டிங் சேலஞ்சில் வந்து அனைத்து ஃப்ரூட்டையும் வச்சுருக்கான். நீங்கள் என்ன அப்படியே இருக்குது இலையில். நான் கூட ஓரளவுக்கு சாப்பிட்டேன். நம்மளோட தலைவர் ஃபேவரட்டு, அதனால தான் இவரை கடைசி வச்சுக்கிட்டேன். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? உடம்புக்கு நல்ல அந்த செவ்வாழை பழத்தையே எடுத்து சாப்பிடுங்க. ஜெயிக்கிறான் போய் தோக்குறான், அது அடுத்த பட்சம் திங்கிறானா அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சாப்பிடுங்க. போட்டியில் வந்து வெற்றி வேண்டுமா போட்டு எது நீங்கள் நீங்கள் பார்க்கணுங்க. போட்டு பாருங்க, நானே கடைசி நேரத்தில் கூட திங்கலாமே. அந்த முடிவு வரலன்னா பல்லு கூச செய்யும். பட் வந்து என்னென்னா எனக்கு இந்த பல்லு கூச தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. நான் 3ஆம் பல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் திராட்சை பழத்தை. ஏன்னா இப்போ திங்கம்னு வச்சுக்குவேன், அதான் நமக்கு சைடிஷே அதான். அப்புறம் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த பழத்தை நீங்கள் எடுத்து திங்க மாட்டீங்க. நீங்கள் வந்து
உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 1/2 லிட்டர் ரத்தம் ஊறிடுது ஒரு பழத்தை தின்றாலே. நிறைய பேருக்கு தர்பூசணியோட பலம் தெரியல. மித்த எல்லா பழங்களையும் காட்டிலும் தர்பூசணி தான் இன்ஸ்டண்ட்டாக ரத்தத்தை ஊற வைக்கக்கூடியது. டாக்டர் சொல்கிறாரு கேட்டுக்குங்க. நீ தான் எங்க டாக்டரா? அப்போஸ் இது உண்மைதான்டா. நீ எங்கேயோ போகிற? செவ்வாய் தான் ஜெயிப்பாரோ? இன்னும் நம்ம ப்ரோ பிளேயர் என்ன சொல்கிறாரு? அண்ணே அண்ணே என்ன ஜெயிச்சிடலாமா? நான் விட மாட்டேன், முடியணும். அது திண்டு முடிக்கிறவன் நான். நான் அதனால தானே விடலை சொல்லிட்டு விடுறதுல நானும் விட மாட்டேன்டா வாங்கலாம். ஏன்னா போட்டியோட முடிவு வந்து கடைசியில் மாறலாம். நம்ம ஜெயிச்சுட்டோம்னு என்ன பண்ணுறது? அது வேறு இருக்குல்ல. விடாதண்ணே நீனு. நமக்கு என்ன, உனக்கு எத்தனை ஐட்டம் இருக்குது? 1 2 2 நம்பி இருப்பா. உன் அண்ணாச்சி பழத்தை எடுக்கல. எல்லாம் கிளியரை காட்டுங்க. சரி, 1 2 3 4 ஐட்டம் இருக்குது. 1 2 3 4 குழந்தை வச்சு ஒன்றை குறைக்கணுமே எப்படியாது? இங்கே குறைச்சிருவோம். தர்பூசணி காலி பண்ணிவிடு. அண்ணே தர்பூசணி சாப்பிட்ணே. முடியலாம் விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். வாந்தி இருக்கிறனால எடுத்துக்கிறீங்க. இங்கிட்டு முடியலாம் விட்டுருங்க. நான் வந்து டஃப் கொடுக்குறேன். நான் வந்து இன்னைக்கு என்னப்பா இவர் விடாமல் டப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, வெற்றி அறிவிச்சு விடுவாருன்னு பார்த்தா வியூவர்ஸ் பாருங்க. இவர் தாடியா சரி, என்ன நீங்கள் ஒதுக்குறீங்களா? ஒதுங்கியாச்சா? நம்ம முடிஞ்சாரையும் கொடுப்போம். இப்படியே ஒரு நாளாவது ஜெயிச்சிடலான்னு பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது. ஜெயிக்க முடியலா? நீங்கள் ஒன்று கூட திங்கல. இன்னும் எங்கள் தலைவர் வந்து இப்படி பின் வாங்கிட்டாருன்னு எனக்கு சங்கடமாக இருக்கு. 2 அள்ளி வேணாம், 5 இருந்துச்சுன்னா போச்சு. இதுலேயும் இன்னொன்று தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இப்போதைக்கு சுச்சுவேஷன் லேட் ஆனதுனால. ஓகே வீவர்ஸ், இதுக்கு மேலே எங்களால் முடியாது. அவரே ஜெயிச்சதை அறிவிச்சிடறான். முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜெயிச்சதான். நீங்கள் என்ன அறிவிக்கிறது? நான் ஜெயிச்சிட்டேன். ஆமாம், நீங்கள் தான் ஜெயிச்சு. இப்போ அப்படி கணக்கு பண்ணால் எங்கள்கிட்ட தான் ஐட்டங்கள் நிறையா இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஜெயிச்சதை நாங்கள் சொல்ல முடியாது. விவசாயியாலே நல்லா பார்த்துக்குறோங்க. நானுமே நெருக்கி சாப்பிட்டேன். நானும் ஓரளவுக்கு 2வது இடத்துக்கு வந்திருக்கேன். சொல்லலாம் 2வதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் தர்பூசணி திங்கலை. அதே மாதிரி இதையும் சாப்பிடலை. நான் அந்த மட்டும் தான் வச்சுருக்கேன். பார்த்துக்குறேங்க. சாப்பிட்டுலாம், இதுக்கு மேலே சாப்பிட்டா வாந்தி வந்துடும். சரி, இன்றைக்கி நீங்கள் தான் ஃபஸ்ட்டு பரிசை தட்டிட்டு போறீங்க. நீங்கள் உங்கள் பரிசை வாங்கிக்கிறீங்க. நீங்கள் ஜெயிச்சுட்டே அறிவிச்சிட்டான். நீங்கள் ஜெயிச்சிட்டிய கொடுங்க. உங்கள் பக்கத்து பரிசு வச்சாலே அங்கிட்டு தான் போகுது. ஆமாம், அடுத்த டைம் மாற்றி வச்சிருவோம். நாங்கள் பரிசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 10 வெரைட்டியான ஃப்ரூட்ஸை சாப்பிட்டு முதல் பரிசை தட்டி செல்றாரு. 2வது விட மாட்டேன், இந்த 4 பழத்தை விட மாட்டேன். 2வது இடம் நம்ம என்ன கொஞ்சோண்டு தான் இருக்குது. அவர் 3வது இடத்துல இருக்கார். எவ்வளோ இதில் என்ன இருக்குது? இன்னும் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு வந்து ராஜ் சாப்பாட்டு ராமர்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஃபேஸ்புக்கில் இருக்கோம், இன்ஸ்டாகிராமில் இருக்கோம். நிறையா பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் இன்னும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுபோக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவர் வேகமாக முடிச்சிட்டாப்ல. அதாவது பரிசை பிரித்து காமிச்சிடும். பிறகு நீங்கள் பார்க்கணும்ல என்ன பரிசு இருக்குன்ட்டு. சரி, அது வரையும் சாப்பிடுவான். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? என்னது இந்த பார்த்துருவோம். என்னன்னு நானும் இப்போ உங்களோட தானே சேர்ந்து பார்த்துருக்கீங்க.
சூனாப்பானா அவர் ரொம்ப ஷார்ப்பா சுப்ரீம் இருக்காரு. கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. ஆத்தாடி என்னடா 2 வச்சிருக்கீங்க சார், தெரியாம போச்சு. இதே இருந்து நான் ஆஹா. யூஸ் பண்ணேன். ஒன்று டீ போடுறது ஒன்று இருக்கு, இன்னொன்று வந்து பாலை பரிமாறிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு. சரி ஓகே. ஓகே, இன்னைக்கு நமக்கு வந்து நல்ல பரிசு வந்திருக்கு, பார்த்துக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பரிசை பூரா பரவாயில்ல, சாப்பிட்டே ஜெயிச்சு போயிடலாம் போல. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய நண்பர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.